ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னி நாளில் நம்ம 6ஆம் தேதி வந்த கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம வந்து குவிஸஸாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ குவிஸ் ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷன், அந்த கரண்ட் அஃபேர்ஸோட எக்ஸ்பிளனேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ இதான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற எல்லா வீடியோஸ் அப்படின்றது உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். சரியா? ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா markedofficer.in வெப்சைட்டை ரீச் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜில் எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான நாட்களை கிளிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெக்காபுலரி பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும், எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். கண்டென்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே 100% தரமாக தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னி நாளோட மொதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டோட்டல் அவுட்லே அப்ரூவ்ட் பை தி பிஎம் ஏபிஹெச்ஐஎம் அப்படின்னாங்க. ஸோ ஏபிஹெச்ஐஎம் அப்படின்றது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் அப்படின்றது. இதுக்கு கீழே எவ்வளோ அமௌண்ட் வந்து அவுட்லே வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் மொதல் கொஸ்டின். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா 64,180 கோடி. சரி, என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா, பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் இதுக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் 2021 இருந்து 26 வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட், 64,180 கோடி ரூபாயை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இட் அப்ரூவ்டு 32,929 crore அண்டர்லி சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங். ஸோ எதுக்காக அப்படின்னா 17,788 பில்டிங் லெஸ் சப் சென்டர்ஸ், அப்புறம் ஆயுஷ்மான் ஆரோக்கியா மந்திர்ஸ் ஏஏஎம் அப்படின்றாங்க. 11,024 அர்பன் ஏஏஎம்ஸ். ஸோ ஏஏஎம்ஸ் அப்படின்றது ஆயுஷ்மான் ஆரோக்கியா மந்திர்ஸ் அப்படின்ற பில்டிங்கை கட்டுறதுக்காக மட்டும் இல்லாமல் மற்ற சில விஷயங்களுக்காக தான். சரியா? ஏஎம்ஸ் இன் ஸ்லம்ஸ், இந்த 11,024 ஏஎம்ஸை வந்து ஸ்லம்ல கட்ட போறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பப்ளிக் ஹெல்த் யூனிட்ஸ் அண்ட் 730 டிஸ்ட்ரிக்ட்ல லேப்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் கீழே இந்த அமௌண்ட்டை வந்து அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னி நாளோட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆயுஷ்மான் பாரத் இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுஷ்மான் பாரத்தோட சிஓ, ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதோட சிஓ யாரு, எந்த வருஷம் வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட், ஹூ டிட் மேக்னஸ் கார்ல்சன் டிஃபீட்டட் இன் த ஃபைனல் டு வின் ஹிஸ் 9th வேர்ல்டு பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்? இந்த 9வது வேர்ல்டு பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்றது எங்க நடைபெற்றது அப்படின்னா தோகார், கத்தார்ல நடைபெற்றது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த நியூஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மேக்னஸ் கார்ல்சன் நார்வேஜியன் செஸ் பிளேயர். இவரு யாரை டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நோட்ரிபக் அப்படின்ற உஸ்பெகிஸ்தான் வீரர் வந்து இவரு டிஃபீட் பண்ணியிருக்காரு. இதை டிஃபீட் பண்ணி 9வதா அவரு இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இந்த நியூஸ்ல சொல்றாங்க. சரி, இப்போ இந்த நியூஸை நீங்க இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா உமன்ல யாரு ஜெயிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ உமன்ல யாரு ஜெயிச்சாங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த அவார்டை பிரான்ஸ் யாரார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அர்ஜுன் ஹெரிகிசாய் அண்ட் ஸ்விஸ், அப்புறம் ஃபெபினோ அப்படின்றவர் இந்த செகண்ட் தேர்ட் பிளேஸை வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ்ல நம்மளுக்கு சொல்ல வராங்க. ஸோ அடுத்தது, when did ABDM launch to create a digital health ecosystem? ABDM அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 2021 தான் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரியேட்ஸ் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் வித் அபா ஃபார் அ சிட்டிசன்ஸ் ரெக்கார்டு. இந்த அபா அப்படின்றது இந்த ஹெல்த் ரெக்கார்டு மாதிரி தான். ஒரு 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 சிட்டிசன் இருக்காரு அப்படின்னா, ஒரு ஒரு பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் இந்த அபால போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்போ இந்த ஏடிபிஎம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 2021 தான் லான்ச் பண்ணாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி. ஹவு மெனி அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி டிட் டிஆர்டிஓ இஷ்யூ இன் 2025? த ஹையஸ்ட் எவர். அதாவது டிஆர்டிஓ இவங்க வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்காங்க. நம்மளுக்கு இந்த நியூஸ்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், இல்லைனா வந்து ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ண போறாங்க, இல்லை வெளிநாட்டுல இருந்து ஒரு ஒரு ஏவுகணையை வாங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து அவங்க அப்ரூவல் வாங்கணும். அவங்க எவ்வளவு விஷயங்களை அப்ரூவ் பண்றாங்க அதை தான் இந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஓஎன். மொத்தமா எந்த வருஷம் 22 ஏஓஎன் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு ஃபார் டிஆர்டிஓ மட்டுமே பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த அதாவது இயர் அண்ட் பிஏபி நியூஸ்ல இதை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஓகே தானே? ஒரு சூப்பரான நியூஸ், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் கூட. அடுத்தது,
ஓகே, இது அதே நியூஸ்ல 11 கான்ட்ராக்ட்ஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க பை டிஆர்டிஓ இன் 2025. அதோட ஒர்த், அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 26,000 கோடி கிட்ட இந்த 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 ஒரு கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏஓஎன் அப்படின்றது 22, ஆனால் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது 11. அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 26,000 கோடிக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த நியூஸ்ல பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு கண்ட்ரி இன்டர்நேஷனல் அவார்டு ஃபார் பீஸுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னா இஸ்ரேல். ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் இஸ்ரேல் தான் வந்து, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு கூட்டு நாடுகள், இவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ஏன்னா இதுல பாருங்களேன், ஃபாலோயிங் கன்சிடரேஷன் ஃபார் நோபல் பீஸ் பிரைஸ் நாமினேஷன், யாரை டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, நோபல் பீஸ் பிரைஸுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ச்சியா இஸ்ரேல் வந்து அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் இதுவுமே. என்பிஏ டிஸ்க்ளோஷர், என்பிஏ அப்படின்றது நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. இவங்க வந்து ஆந்திர பிரதேஷுக்கு இந்த ரெட் சாண்டர்ஸ் அப்படின்றது அந்த செம்மரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. செம்மரத்து ஃபார்மர்ஸுக்காக எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 லட்சம் யூஎஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு நியூஸ்ல தெரிய வருது. இது வந்து இப்போ நார்மலா அமௌண்ட் டிஸ்போசல் அப்படின்றது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் கொடுக்கும், இல்லைன்னா வந்து வேர்ல்ட் பேங்கோட கிளைகள் இருக்கும்ல அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து புதுசாக நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ஆந்திர பிரதேஷுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த நியூஸை இன்னும் ஸ்ட்ராங்காக பார்க்கணும். எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 லட்சம். எதுக்காக, எந்த ஃபார்மர்ஸ் அப்படின்னா ரெட் சாண்டர்ஸ் ஃபார்மர்ஸ்க்காக. ஸோ அடுத்த நியூஸ், புதுசா ஏர்ஃபோர்ஸ் வந்து ஏர் மார்ஷல் வந்து வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் அசிம் சார்ஜ் அஸ் வைஸ் சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப். யார் வந்து சூப்பரனேஷன் ஆகுறாங்க அப்படின்னா ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரி. இவருக்காக நாகேஷ் கபூர் அப்படின்றவர் வந்து பதவியேற்க போகிறார் அப்படின்றது இந்த நியூஸ்ல நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே, இந்த நியூஸ் வேண்டாம், அடுத்த நியூஸ் போயிடலாம். எதுவும் வேண்டாம். ஓகே, ஸோ இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்ட் டெபிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில் எவ்வளோ இருக்கு அப்படின்றது ஒரு ஃபினான்ஷியல் நியூஸ். இந்தியா ஹவுஸ் ஹோல்ட் டெபிட் ரோஸ் டு 41.3%. ஆன்சர் வந்து 41.3% தான். 41.3% ஆஃப் ஜிடிபி பை மார்ச் 2025. மார்ச் 2025 கணக்குப்படி இந்தியா ஹவுஸ் ஹோல்டோட டெபிட் அப்படின்றது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு, 41.3% வந்து அதிகமாக இருக்கு. எக்ஸீடிங் 5 இயர் ஆவரேஜ், 5 வருஷம் ஆவரேஜ் 38.3 விடையும் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால அப்படின்னா வித் கன்சப்ஷன் ஆஃப் லோன்ஸ், நான் ஹவுசிங் லோன்ஸ் இல்லாம மற்ற லோன்ஸுமே அதிகமாக இருக்கிறது. எந்த அளவு 55.3% வந்து அதிகமானதுனால இந்த ஓவரால் டெப்ட் அப்படின்றது இருக்கிற 5 வருஷம் ஆவரேஜை விட அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ல 2000 நோட்டை வந்து ஆர்பிஐ வந்து நாங்கள் திருப்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வரைக்கும் ஆர்பிஐ கிட்ட எந்த அளவுக்கு அந்த அமௌண்ட்டை வித்ட்ரான் பண்ணியிருக்காங்க, 98.41% அளவுக்கு வந்து பேங்கிங் சிஸ்டம் ரிட்டர்ன் டு தி பேங்கிங் சிஸ்டம், அதாவது ஆர்பிஐ கிட்ட இந்த அளவுக்கு நோட் வந்து போச்சு. அப்போ அரௌண்ட் ஒரு 1.5% 2000 தாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சரி, வாட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் ஆஃப் மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி? ஸோ மகாராஷ்டிரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை 2025 கொண்டு வந்திருக்காங்க. இதுல அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா 70.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஓவர் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள எடுத்துட்டு வரோம் அப்படின்றது தான் அவங்களோட மிகப்பெரிய டார்கெட்டா இருக்கு. அதுக்குரிய பாலிசி தான். ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் பாலிசியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ ரூபாய் வந்து அவங்க டார்கெட் வச்சாங்க, ரெண்டுமே நம்ம பார்த்தலாம். ஸோ மகாராஷ்டிரா தான் அதோட டார்கெட் வந்து 70.5 லட்சம் கோடி அப்படின்றது. அவங்களோட அடுத்த 5 வருடத்துக்குள்ள மகாராஷ்டிராக்குள்ள இண்டஸ்ட்ரியை இந்த அமௌண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களோட ஒரு டார்கெட்டா இருக்கு. ஸோ PMGSY பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்றது அரௌண்ட் ஒரு 2000 லான்ச் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா ரூரல் கனெக்டிவிட்டி, எல்லா ரூரல்லையுமே அதாவது கிராமங்கள்லையுமே ரோடு வசதியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஸ்கீமை யார் வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ரூரல், ஓகேவா,
ஸோ கிராம் அப்படின்றது கிராமம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட அப்போ வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ரோட்ஸ் போட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னா 26,335 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க. 941 பிரிட்ஜஸ் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றத இப்போ வரைக்கும் இருக்க டேட்டா நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ வரைக்கும் டேட்டா ஸோ பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா ஸோ டேட்டா வைஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது வரைக்கும் இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனால எவ்வளோ கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னா 26,335 கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ ஹவு மெனி லாக்பதி திதிஸ் கிரியேட்டட் வந்து டே என்ஆர்எல்எம் கீழே எத்தனை பெண்மணிகள் வந்து லட்சாதிபதிகள் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒரு நியூஸ். இது ஒரு சூப்பரான நியூஸ். 2 கோடி பெண்கள் வந்து லட்சாதிபதி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேட்டா சொல்றாங்க. அவங்க வந்து ரிப்போர்ட்டா வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ULPN, how many villages does ULPN cover? இந்த ULPN அப்படின்னு இப்போ ஆதார் அப்படின்றது நம்மள பீப்புளுக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அடுத்தது குழந்தைங்களுக்கு கொண்டு வந்தாங்க ப்ளூ ஆதார் அப்படின்ற மாதிரி. இப்போ பூ ஆதார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பூ ஆதார் அப்படின்றது பூமி, அப்போ வந்து நிலத்துக்கு தொடர்பான ஒரு ஆதார் தான் இந்த பூ ஆதார். மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா 14-digit unique ID assigned to each land parcel in India for digital land record management. லேண்ட் ரெக்கார்டை மேனேஜ் பண்றதுக்காக இந்த பூ ஆதார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த ULPIN அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதோட எத்தனை வில்லேஜ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4.14 லட்சம் வில்லேஜஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு டேட்டாவை சொல்றாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இது மேபி பழைய நியூஸ்ல படிச்சிருப்போம். இப்போ பூ ஆதார் அப்படின்றது ஒன்றுக்கு ஆதார் கிரியேட் பண்ணிட்டு வராங்க ஐ திங்க். ஸோ நாளைக்கு இல்லை நாளைய நியூஸ்ல இன்னொரு ஆதாரை பத்தி நான் பேசுறேன். இந்த ஆதார்ல வந்து பூ ஆதார் பூமியை பத்தி நிலத்தை பத்தி பேசுறது 14 டிஜிட்ஸ் கொண்டு இருக்கும். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் தான். 14 டிஜிட்டை கொண்டு இருக்கும் அப்படின்றது தான். இப்போ வரைக்கும் 4.14 லட்சம் வில்லேஜஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஓகே, சரி ஒரு டே பார்த்தலாம். ஆன் விச் டே DRDO செலிப்ரேட்ஸ் இட்ஸ் 68th ஃபவுண்டேஷன் டே January 1, 2026. ஜனவரி 1, 2026 DRDO அவங்களோட 68வது ஃபவுண்டேஷன் டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதே இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தலாம். ஆன் விச் டேட் டிட் பல்கேரியா பிகம் தி 21st Eurozone member by adopting the euro as அஃபிஷியல் கரன்சி அப்படின்றாங்க. அதுவுமே January 2026. January 26ல இந்த யூரோவை அஃபிஷியல் கரன்சியாக ஏற்றுக்கிட்ட 21வது யூரோசோன் எது அப்படின்னா பல்கேரியா. ஸோ ஒரு சூப்பரான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். அது மட்டும் இல்லாமல் MGNREGல உமன் பார்ட்டிசிபேஷன் எத்தனை பேர் அப்படின்னா 56.73% உமன்ஸ் மட்டுமே அதில் இருக்காங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது தான் அந்த டேட்டா நம்மளுக்கு சொல்லுது. விச் டேட் இஸ் அப்சர்வ் ஆனுவலி as a global family day? ஸோ இந்த டேட்டை இதுக்கப்புறம் நீங்கள் மறக்க மாட்டீங்க. நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. பிகாஸ் குளோபல் ஃபேமிலி டே இஸ் ஈக்குவல் டு நியூ இயர் எனக்கு வருதோ அதான் குளோபல் ஃபேமிலி டே. இதுதான் January 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த நாளோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த PDF வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் mocktalks.in வெப்சைட்டை ரீச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில் கரண்ட் அஃபேர்ஸ் PDF இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போஸ்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா எந்த கோர்ஸ் எந்த என்ரோல்மெண்ட் எதுவுமே கிடையாது, லாகின் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒன்லைனர் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா குவிஸ் PDF இருக்கும், ஒன்லைனர் PDF இருக்கும், ப்ளஸ் வந்து டீட்டெயில் CA PDF இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ஸ்டடி குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ வெப்சைட்டை பற்றி இன்னும் நிறைய மாணவர்களை கொண்டு போய் சேர்க்கறது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால கண்டென்ட் குவாலிட்டியில் எந்தவித குறையுமே நாங்கள் வைக்கல. ஏன்னா நம்மகிட்ட ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டீம் தான் அந்த கண்டென்ட்டை ஒரு குவாலிஃபைட் டீம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே குவாலிஃபைட் டீம் எல்லாம் கண்டென்ட்டை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கேஸ் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஆல். பாய்.